வணக்கம் இனிய உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நான் எடுத்த தலைப்பு இங்கிலாந்தின் புதிய இரட்டை குடியுரிமை பாஸ்போர்ட் விதிகள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகின்றோம். அது இங்கிலாந்தில் பலரையும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் இங்கிலாந்தில் பயணிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய புதிய விதிமுறைகள். இது உங்களை பாதிக்கலாம். அதனால் கவனமாக கேளுங்கள். மற்றவுடன் பயந்து அவர்களுக்கும் அறிய தெரிவது மிகவும் முக்கியமானதாகும். இந்த விதியின் விவரம் என்னவென்றால், பிப்ரவரி மாதம், அதாவது மாசி மாதம் 25ஆம் தேதி முதல் ஹோம் ஆபீஸ், அதாவது குடியுரிமை திணைக்களம், குடிவரவு திணைக்களம் அறிவித்துள்ளது. இரட்டையுரிமை கொண்டவர்கள் எல்லாம் இங்கிலாந்தில் கடவுச்சீட்டு அல்லது அனுமதி சான்றிதழ் சர்டிபிகேட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் மூலம் நுழைய வேண்டும். முந்தைய நிலைமையில் பலர் வெளிநாட்டு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி பிரச்சனையின்றி நுழைகின்றார்கள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய பாஸ்போர்ட்காரர்கள். ஆனால் புதிய ETA எலக்ட்ரானிக் டிராவல் அத்தாரிட்டி திட்டத்தின் கீழ் இது மாற்றம் ஆகிறது. சிக்கல்களை பார்ப்போம். சிக்கல்கள் என்னவென்றால், இந்த மாற்றம் பலரை அவசரப்படுத்தியுள்ளது. ஏனெனில் செலவும் அவசரமும் அதிகம். ஒரு பாஸ்போர்ட் இலங்கை நாணயத்தின்படி 10,000 ரூபாவுக்கு மேலாகவும் இருக்கலாம். ஆனாலும் அனுமதி சான்றிதழ் ரூபாய் 44,000 வரை செலவு ஆகும். பலர் தங்களது பாஸ்போர்ட்களை புதுப்பிக்காமல் விட்டிருந்தால் இப்போது கூடுதல் செலவும் ஏற்படும். மேலும் கட்டுப்பாட்டில் குழப்பம் உள்ளது. வெளிநாட்டு பாஸ்போர்ட்டில் நுழைவுச் சான்று இருந்தால் அதிகாரிகள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. சில விமானங்கள் ETA இல்லாமல் பயணிகளை ஏற்றி விடக்கூடாது. இதனால் பயணிகள் பிடிபடும் சிக்கல் உருவாகின்றது. பார்வையாளர்களின் கருத்து என்னவென்றால், சிலர் சொல்வது இவ்வாறு: ஒருவர் இதை மணி ஸ்பின்னர், அதாவது காசு மேய்க்கும் திட்டம் என்று கூறியிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான பேர்கள் பாஸ்போர்ட் புதுப்பிக்க பல லட்சம் செலவு செய்ய வேண்டி இருக்கும் என கூறியுள்ளார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருவர் கூறியதாவது: இதனால் மக்கள் மனச்சோர்வடைகின்றார்கள். குழந்தைகளுக்கும் பாஸ்போர்ட் தேவைப்படுமா என்று பெற்றோர்கள் கவலைப்படுகின்றார்கள். இன்னும் சிலர் கேட்கின்றார்கள், உங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு செல்லுபடியாக இருந்தால் அதிகாரிகள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வி. பெரிய படிமம் என்னவென்றால், இரட்டை குடியுரிமை பெரும்பாலும் தானாகவே கிடக்கின்றது. பல பெரிய ஐக்கிய ராச்சிய குடிமக்கள் ஐரோப்பா நாடுகளில் குடியேறி அந்த நாட்டின் குடியுரிமை பெற்றுள்ளனர். ஆனால் ஐக்கிய ராச்சிய குடியுரிமை தானாகவே தொடர்கிறது. அதை விட்டு விடுவது சட்ட ரீதியாக சிக்கலானதாகும், செலவு கூடியதும் ஆகும். சிலர் வாதாடுகின்றார்கள் என்னவென்றால், தற்போது வெளிநாட்டு பாஸ்போர்ட் பெற்றவர்களுக்கு நுழைவுச் சான்று கிடைக்கும். அதே மாதிரி இரட்டை குடியுரிமை உள்ளவர்களுக்கும் செய்ய முடியாது என்பதால் இந்த விதி தேவையற்ற சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. கடவுச்சீட்டு வைத்திருப்பது சரியானதாகவும் எல்லை கட்டுப்பாட்டில் எளிதாகவும் இருக்கும். முடிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஐக்கிய ராச்சியத்தின் புதிய விதிகள் ஒன்று சாதாரண நிர்வாகம் மாற்றம் போல தோன்றலாம். ஆனால் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கு இது கூடுதல் செலவு, குழப்பம், சில நேரங்களில் நுழைவு மறுப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நுழைவு மறுப்பு ஏற்படுத்தியால் ஆனால் அவர்கள் வந்த ஆகாவியமான செலவு போன்ற மற்ற இதர செலவுகள் யாவும் வீணடிக்கப்படும் என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கு இது கூடுதல் செலவு, குழப்பம், சில நேரங்களில் நுழைவு மறுப்பு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த விதிகள் நல்லது அல்லது தேவையற்ற குழப்பமே? கீழே கருத்துக்களை பகிருங்கள். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அமர்த்தவும் மறக்காதீர்கள். அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திப்போம். இதை பற்றி இன்னொன்று நான் வெளியிடவிருக்கின்றேன். இன்னொரு பதிவு, அது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் குடியுரிமை பெற்றவர்களுக்கானதாகும். எனவே இதை பார்த்துவிட்டு நீங்கள் மௌனமாக இருக்காது. தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இரட்டை குடியுரிமை பெற்றவர்களாயிருந்தால், அதாவது ஐக்கிய ராச்சியம் மற்றும் நாடுகளில், அவர்களுடனும் இதனை பயந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இதனால் அவர்களும் நன்மை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் கருத்து. எனவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு விருப்பமான உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் யாராவது அவர்களுடன் பயந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு எனது
பதிவை பார்க்குமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.